அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நந்தினி, ரேணுகா, ஜனனி இவங்க 3 பேரும் தர்ஷினிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருந்தாங்க. நம்ம ஈஸ்வரி பாத்தீங்கன்னா, ஜனனி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம தர்ஷினி ஜீவானந்துகிட்ட போய் சேர்ந்துட்டா காம்படிஷனுக்கும் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. இதை கேட்டுதான் அவங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்களோட கண்ணுல ஒரு வெறி தெரியுது, நம்ம எல்லாத்தையுமே சாதிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நம்மள யாராலையும் ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது, எல்லாத்தையுமே நம்ம எதிர்த்து போராடி ஜெயிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களோட கண்ணிலேயே நல்லாவே தெரியுது. இன்னொரு பக்கம் குணசரன் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டாரு. நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா குணசரனை பார்த்து சொல்றாங்க, மிஸ்டர் குணசரன், இதுக்கப்புறமா நாங்க எல்லாரும் அடங்கி போவோம்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதீங்க, பெண்களால எல்லாமே சாதிக்க முடியும், நாங்க துணிஞ்சு எழுந்துட்டோம், இதுக்கப்புறம் எங்களை எதிர்த்து யாராலையும் போராடவே முடியாது, எல்லாத்தையுமே எதிர்த்து நாங்க சாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனி ரொம்பவே அழகா எடுத்து குணசரனுக்கு சொல்றாங்க. சோ குணசரனோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. ஏன்னா முதல் முறையா குணசரன் தோத்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. சோ இதுக்கப்புறம் குணசரன் அடங்கி வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா குணசரன் அடங்க போறதுல எப்படியாவது இவங்க 4 பேரையும் பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குணசரன் கங்கணம் கட்டி சுத்த போறாரு. சோ யாரு ஜெயிக்க போறாங்க, இதுக்கப்புறம் குணசரனோட பிளான் என்னன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.